வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் 4. இன்று கயல்விழி வீட்டிற்கு திரும்பும் நாள். மருத்துவமனையை நோக்கி காரை ஓட்டிக்கொண்டிருந்த நிரஞ்சனின் மனம் முழுவதும் அவளது எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இது காதல் இல்லை என்று ஒதுக்கி தள்ளினாலும் மீண்டும் மீண்டும் அந்த கயல்விழிகள்தான் கண்முன் வந்து வந்து போனது. இந்த 10 நாட்களில் ஒவ்வொரு காலையிலும் அவள் முகம் காண்பதற்காகத்தான் ஒருவித உற்சாகத்துடன் கிளம்பி மருத்துவமனைக்கு வந்த நினைவு வந்து போனது. ஒரு நோயாளி பரிபூரண குணமடைந்து மருத்துவமனையை விட்டு வெளியேறும்போது ஒரு மருத்துவனாக அவன் மகிழ்ச்சிதான் அடைய வேண்டும். அவனும் இவ்வளவு நாட்கள் அப்படித்தான் இருந்தான். இன்றுதான் இந்த வெட்கம் கெட்ட மனதிற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இனி அவளை பார்க்க முடியுமா எண்ணிக்கொண்டே மருத்துவமனையை அடைந்திருந்தான். இந்த 10 நாட்களின் வழக்கமாக வந்தவுடன் முதலில் சென்றது கயல்விழியின் அறைக்குத்தான். நுழையும் போதே அவனை பார்த்து பளிச்சென்று புன்னகைத்தாள். அவளது அன்னையும் தந்தையும் கிளம்புவதற்காக பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தனர். டிஸ்சார்ஜாக ரெடியாகியாச்சு போலவே வினவியபடியே நர்ஸ் சகிதம் உள்ளே நுழைந்தவன் மருத்துவ அறிக்கையை படித்துவிட்டு அவளது உடல்நிலையையும் ஆராய்ந்தான். ஒரு சின்ன செக்கப், நீங்க 2 பேரும் வெளியே போங்க. பெரியவர்களை அனுப்பி வைத்தவன் அறுவை சிகிச்சை செய்த புண்ணை பரிசோதிக்க உடையை தளர்த்தி அவன் முன் படுத்திருப்பது அவளுக்கு அசௌகரியமாக இருந்தது. இவ்வளவு நாட்களாக அவளுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவன்தான் அவன். அப்பொழுதெல்லாம் நோயின் மீதே அவளது கவனம் இருந்திருக்க எந்த பரிசோதனைக்குமே அவள் கூச்சப்பட்டு நெளிந்ததில்லை. இன்று வெகு நெருக்கத்தில் ஆண்மை ததும்பும் அவன் முகத்தை பார்க்கும்போது ஏதோ ஓர் தயக்கம். அவஸ்தையாய் நெளிந்தவளின் முகம் நோக்கியவன் அங்கும் இங்கும் ஓடிய கருவிழிகளின் அலைப்புரிதலிலிருந்தே அவளது மனதை கண்டு கொண்டான். ரிலாக்ஸ்மா, என் கண்ணுக்கு உன்னுடைய காயம் மட்டும்தான் தெரியுது. விழிகளை பார்த்தபடி மென் புன்னகையுடன் கூற அந்த கண்கள் என்ன மாயம் செய்ததோ அமைதியாக படுத்திருந்தாள். காயம் நன்றாகவே ஆறியிருந்தது. ஏதோ பவுடர் போட்டு ட்ரெஸ்ஸிங் செய்து முடித்தவன் வெளியே நின்று அவளது பெற்றோர்களை அழைத்தான். சூப்பராக குணமாகிட்டு வர்றாங்க, இனி எந்த பிரச்சனையும் இல்லை. மெதுவாக வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. டயட் ஃபுட் முக்கியம். நோ ஆயிலி ஃபுட்ஸ். எதை நினைச்சும் அதிகமான சந்தோஷமோ வருத்தமோ வேண்டாம். ரிலாக்ஸாக பாட்டு கேளுங்க, புக்ஸ் படிங்க, குழந்தைகளோட விளையாடுங்க. அண்ட் வாய்ப்பமைஞ்சா பெட்ஸ் கூட வளர்க்கலாம். இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அவள் கடைபிடிக்க வேண்டியவற்றை பட்டியலிட்டு கொண்டிருந்தான். அவள் மனதிலோ அறுவை சிகிச்சை என்று அவன் அழைத்த பொம்மி என்ற அழைப்பிலேயே உழன்று கொண்டிருந்தது. பொம்மின்னு இவருதான் கூப்பிட்டாரா இல்லை என் பிரம்மையா? ஆனால் இந்த குரல் மயக்கத்தில் எங்கேயோ போயிட்டு இருந்த என்னை இழுத்து பிடிச்சு மீண்டும் இங்கே கொண்டு வந்த குரல். இதை என்னால் எப்படி மறக்க முடியும்? பேசாம இவர்கிட்டயே கேட்போமா? மனதில் எண்ணிக்கொண்டவள் பிறகு வேண்டாம் என்பதாய் முடிவெடுத்து அவன் பேசுவதில் கவனம் செலுத்தினாள். ஓகே, அடுத்த செக்கப்பில் பார்ப்போம், பாய். சிறு புன்னகையுடன் அவன் முகம் அவள் விழிகளில் ஒரு கணம் நிலைத்து நின்று பிறகு வெளியேறியது. அறையிலிருந்து வெளியேறும் போது இதயம் அப்படி கனத்தது. திரும்பி அவளை பார், மனம் கூக்குரலிடம். சே, இதென்ன டீனேஜ் பையன் போல, இடியட் நிரஞ்சன். தன்னைத்தானே திட்டிக் கொண்டபடியே திரும்பி பார்க்காமல் சென்று விட்டான். அன்று மதியம் கேண்டீன் செல்வதற்காக வெளியே வந்த நிரஞ்சனின் கண்களில் டிஸ்சார்ஜ் செய்து குடும்பத்துடன் வெளியேறும் கயல்விழி வந்து விழுந்தாள். அப்படியே நின்றவனின் பார்வை பெண்ணவளின் முதுகை துளைத்தது. என்ன உணர்வு இது என்று தெரியவில்லை. அவள் விலகிச் செல்வது பெரும் பாரத்தை அவன் மனதிற்கு தந்தது. பொம்மி. மனதிற்குள் இவன் அழைத்து கொண்ட கணத்தில் யாரோ சத்தமாக பொம்மி என்று அழைக்க அவன் சட்டென்று நின்று திரும்பி பார்த்தாள். யாரோ ஒரு பெண்மணி அவளது குழந்தையை அழைத்து கொண்டிருந்தாள். பொம்மி. மீண்டும் மீண்டும் அவள் காதுக்குள் நிரஞ்சனின் குரலை ஒலிக்க தலையை உலுக்கி நிமிர்ந்தவளின் பார்வையில் தன்னையே பார்த்து கொண்டிருந்த நிரஞ்சன் வந்து விழுந்தான். இருவரது விழிகளும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்து கொண்டன. அவனுக்குள் ஒரு அதிர்வு. இதய நிபுணனின் இதயம் வேக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இது காதலில்லை, ஏதோ சாஃப்ட் கார்னர். நீ என்ன டீனேஜ் பையனா? மனதில் அதுநாள் வரை ஏதேதோ கூறிக்கொண்டு அவள் சம்பந்தப்பட்ட உணர்வுகளை விலக்கி வைத்திருந்தவனுக்கு அவள் கண்ணோடு கண் கலந்த நொடி புரிந்தது இது காதல்தான் என்று. அவள் விலகிச் செல்வதில் தன் இதயம் ஏன் இவ்வளவு கனக்கிறது என்பதற்கான விடை அவனுக்கு கிடைத்தது. நான் அவளை காதலிக்கிறேனா? மனம் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்ள ஆழமாக அவள் விழிகளுக்குள் ஊடுருவிய அவன் கண்கள் இதயத்திற்கு செய்தி அனுப்பியது. யா, ஐ லவ் ஹர் என்று. இதழ் பிரித்து மெலிதாக சிரித்து கொண்டான். அவனது தலை அவனையும் அறியாமல் போயிட்டு வா என்பதாய் அவளுக்கு விடை கொடுக்க அவளும் தலையாட்டினாள். இந்த மௌன பரிபாஷனை அங்கும் இங்கும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த எந்த மக்களின் கண்ணிலும் படவில்லை. அத்தனை கூட்ட நெரிசலில் அந்த இரு உள்ளங்கள் மட்டும் அர்த்தத்துடன் பேசிக்கொண்டன. மெல்ல அவனிடமிருந்து விழிகளை பிரித்தவள் தன் தாயின் கையை பிடித்து கொண்டு திரும்பி நடந்தாள்.
இப்பொழுது அவள் விலகிச் செல்வது அவனுக்கு கவலையை அளிக்கவில்லை. எங்கிருந்தாலும் என் காதல் எனக்குத்தான். தேடி பிடித்து வரவழைத்து விடுவேன் என்ற சந்தோஷமான மகிழ்ச்சிதான் தோன்றியது. மாலை வீட்டுக்கு கிளம்புவதற்காக கார் பார்க்கிங்கிற்குள் நுழைந்தான் யுவராஜ். அவனது கார் அருகே பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தாள் அனன்யா. கையில் மொபைலை வைத்துக்கொண்டு எதையோ முயற்சித்து கொண்டிருந்தவள் அது கிடைக்காமல் போகவும் எரிச்சலுடன் நிமிர்ந்தாள். கார் சாவியை கையில் வைத்து ஆட்டியபடி விசிலடித்து கொண்டே வந்த யுவராஜின் பார்வை அவள் மேல் விழுந்தது. ராங்கி ரங்கம்மா எதுக்கு டென்ஷனாக இருக்கிறா? கார் அருகே வந்த பிறகுதான் தெரிந்தது அவளது கார் டயர் பஞ்சர் என்று. அவனது கார் அருகேதான் அவளது காரும் நிறுத்தப்பட்டிருந்தது. குனிந்து டயரை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. கர்மா இஸ் பூமராங். முணுமுணுத்தவனை கண்டு முறைத்தவள் தன் கைபேசியில் டாக்ஸி புக் பண்ணும் வேலையில் ஆழ்ந்துவிட, இட்ஸ் அ பீக் ஹார்ஸ், அவ்வளவு சீக்கிரம் டாக்ஸி கிடைக்காது. என்னை டிராப் பண்ண மாட்டேன்னு சொன்னல்ல, நல்ல அனுபவி. பெரும் மகிழ்ச்சியுடன் கூறியவன் கதவை திறந்து காரில் ஏறி அமர்ந்தான். இந்த ஃபோன் வேற சார்ஜ் போயிடுச்சு. எரிச்சலுடன் மொபைலை கைப்பையில் வீச, கிளம்பலையா அனன்யா? வினவியபடியே அங்கு வந்தான் கார்த்திக். கார்த்திக் குழந்தைகள் நல மருத்துவராக அந்த மருத்துவமனையில் பணிபுரிபவன். டயர் பஞ்சர், டாக்ஸியும் கிடைக்க மாட்டேங்குது. உதட்டை பிதுக்கினாள் அனன்யா. இந்த மலக்குரங்கு எதுக்கு இங்கே வந்துச்சு? யோசனையுடன் இருவரும் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்த யுவராஜ் காரை மட்டும் கிளப்பவில்லை. அவனுக்கு கார்த்திக்கை பிடிக்காது. அனன்யா மகப்பேறு மருத்துவர், அவன் குழந்தைகள் நல மருத்துவன். எனவே இருவரும் நிறைய விஷயங்கள் நேரில் சந்தித்து பேசிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இவள் பிரசவம் பார்க்கும் குழந்தைகளை பரிசோதிப்பது அவன்தான். அந்த வகையிலும் இருவருக்கும் பழக்கம் என்பது அவ்வப்போது இருவரும் ஒன்றாக சந்திக்க நேரிடும். ஏனென்று தெரியாமலேயே அந்த சமயங்களில் யுவராஜிற்கு கடுப்பு கிளம்பும். அவனிடம் அளவுகோல் வைத்து கூட பேசாதவள் கார்த்திக்கிடம் சற்று நட்புடன் சிரித்து பேசுவாள். அவன்கிட்ட மட்டும் 7 முழத்துக்கு பல்லை காண்பிப்பா. இருவரையும் ஒன்றாக பார்க்கும் போதெல்லாம் மனதிற்குள் கருவிக்கொள்வான். ஓ வாங்க அனன்யா, நான் டிராப் பண்றேன். கார்த்திக் அழைக்க, வேண்டாம் என்று மறுக்கத்தான் நிமிர்ந்தாள். ஆனால் அவளையே முறைத்தபடி ஸ்டியரிங்கை அழுந்த பற்றி கொண்டு தங்களை பார்த்து கொண்டிருந்த யுவராஜை கண்டு என்ன நினைத்தாளோ. ஓகே கார்த்திக், வெயிட், என் பேக்கை எடுத்துட்டு வந்துடுறேன். காரை திறந்து தனது பையை எடுத்தவள் யுவராஜை அலட்சியமாக நோக்கிவிட்டு கார்த்திக்குடன் சென்று காரில் ஏறினாள். என்னை பின்னாடி உட்கார சொன்னா இப்போ அவன் கூட முன்னாடி உட்கார்ந்து போறா. பல்லை கடித்தவன் காரை கிளப்பினான். வீட்டு வாசலின் முன் கார்த்திக்கின் கார் நின்றது. கிளம்பியவனை தடுத்து அவள் உள்ளே வரச் சொல்லி வற்புறுத்துவது பின்னாலேயே வந்த யுவராஜிற்கு நன்கு தெரிந்தது. அனன்யாவின் அழைப்பை ஏற்று கார்த்திக்கின் கார் பெரிய கதவை தாண்டி உள்ளே நுழைந்தது. மலக்குரங்கு, கூப்பிட்டுடனே வந்துடுவான். திட்டியபடியே தனது காரை அவனுக்கு பின்னால் சென்று நிறுத்தினான் யுவராஜ். இருவரும் இறங்கி உள்ளே சென்றுவிட இவனும் இறங்கி உள்ளே நுழைந்தான். வாப்பா கார்த்திக், எப்படி இருக்க? சரஸ்வதி கனிவுடன் விசாரித்து கொண்டிருக்க உள்ளே நுழைந்த யுவராஜ் சோபாவில் அமர்ந்திருந்தவனை கண்டு கொள்ளாமல் மேலே செல்ல பார்த்தான். யுவராஜ், கார்த்திக் வந்திருக்கிறான் பாரு, நீ கவனிக்கலையா? மாடியேற போனவனை அவனது அன்னை தடுக்க, இந்த அம்மா வேற. மனதிற்குள் சலித்தவன் திரும்பி அவனை வரவேற்கும் விதமாய் ஒரு புன்னகையை உதிர்த்தவன் மீண்டும் மாடியேற போக, எங்கடா போற? கொஞ்ச நேரம் கார்த்திக் கூட பேசிட்டுரு, அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிக்கலாம். சரஸ்வதி கூற மறுக்க முடியாமல் வந்து அவன் அருகே அமர்ந்தான். வெயிட் டாக்டர், கண்டிப்பாக காஃபி குடிச்சிட்டு தான் போகணும். கூறியபடியே அனன்யா காஃபி கலப்பதற்காக சமையல் அறைக்குள் விரைந்து விட்டாள். அடுத்த 10 நிமிடத்தில் சுட சுட காஃபி கோப்பையோடு வெளியே வந்தவள் கார்த்திக்கிடம் நீட்ட, எட்டி எதையோ எடுப்பதைப் போல் கையை நீட்டிய யுவராஜ் காஃபியை தட்டி விட்டு விட்டான். நல்ல வேளை, சூடான காஃபி யார் மேலேயும் கொட்டாமல் கீழேதான் விழுந்தது. அச்சுச்சோ, சாரி கார்த்திக், நான் தெரியாம. உதட்டுக்குள் வந்த சிரிப்பை மறைத்தபடி யுவராஜ் போலியை மன்னிப்பு வேண்டாம். இட்ஸ் ஓகே, நல்ல வேளை கீழே கொட்டுச்சு. ஓகே அனன்யா, நான் கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு உன் காஃபியை டேஸ்ட் பண்ணுறேன். விடைபெற்று கார்த்திக் கிளம்பி விட்டான். கார்த்திக் மற்றும் சரஸ்வதி இருவருமே காஃபி கொட்டியதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தவறுதலாக கொட்டிவிட்டது என்றுதான் நினைத்தனர். ஆனால் யுவராஜின் மேல் ஒரு கண் வைத்திருந்த அனன்யாவிற்கு அவன் வேண்டுமென்றே செய்த இந்த செயல் தெரிந்துவிட்டது. நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், ஏனோ இடுப்பு வலிக்குது. இடுப்பை பிடித்தபடி சரஸ்வதி எழுந்து சென்றுவிட கையை கட்டிக்கொண்டு தன் முன்னால் நின்றிருந்தவனை முறைத்தாள் அனன்யா. வேணும்னே தானே காஃபியை தட்டிவிட்ட? ஆமா, அதுக்கென்ன இப்போ? அசால்ட்டாக திருப்பி கேள்வி கேட்பவனிடம் என்னவென்று சண்டை போடுவது? சூடான காஃபி கார்த்திக் மேலே கொட்டியிருந்தால் என்னாகியிருக்கும்? என்னாகியிருக்கும்? ஒன்றும் ஆகியிருக்காது. சின்னதாக கொப்புளம் வந்திருக்கும். பர்னால் போட்டால் சரியாயிருக்கும். எரிச்சலுடன் முணுமுணுத்தான். சே, உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? அப்புறம் எதுக்குமா நீ பேசிட்டு இருக்க? ஒருவேளை நீ மனுஷி இல்லையோ? நக்கலாக அவன் உதட்டை வளைக்க, இரிட்டேட்டிங்.
அவனை பார்த்து சீறியபடி அங்கிருந்து அகன்றுவிட்டாள் அனன்யா. போடி, ரொம்பவும் தான். வாய்க்குள் முனகியவன் தனது அறையை நோக்கி விரைந்தான். மொபைலை கட்டிலில் வீசிவிட்டு குளிக்கச் சென்றவனுக்கு கார்த்திக்கின் நினைவுதான். எதுக்கு இப்போ காஃபியை தட்டிவிட்ட? அவனது மனசாட்சி முன்வந்து கேள்வி கேட்க, பின்ன எனக்காக கலக்கிற காஃபியை அவனுக்கும் கலந்து கொடுக்கலாமா? சிறு பிள்ளையாய் முறைத்தவனை லூசாடா நீ என்பது போல் பார்த்து வைத்தது அவனது மனசாட்சி. எனக்கு மட்டும்தான் காஃபி போட்டு தரணும். அந்த மலைக்குரங்குக்கெல்லாம் காஃபி ஒன்றுதான் கேடு. அவன் திட்டிக் கொண்டதைப் போல் கார்த்திக் ஒன்றும் மலைக்குரங்கு போலெல்லாம் இல்லை. நெடுநெடு உயரம், சிவந்த நிறம், ட்ரிம் செய்த தாடி என பெண்களை வசீகரிக்கும் வசீகரன்தான். அவனை பார்த்துதான் வார்த்தைக்கு வார்த்தை மலைக்குரங்கு என்று திட்டிக் கொண்டிருந்தான் யுவராஜ். யுவராஜும் அழகன்தான். என்ன, கார்த்திக்கை போல சிவந்த நிறமில்லை, சற்று மாநிறம். மற்றபடி 6 அடி உயரம், கட்டுக்கோப்பான உடல்வாகு என அவனும் பெண்களை மயக்கும் மாயக்கண்ணன்தான். என்ன, வயதிற்கேற்ற பொறுப்பு இருக்காது. டீனேஜ் பையன் போல எந்நேரமும் துருதுருவென்று சுற்றி கொண்டே இருப்பான். மருத்துவமனையில் மட்டும்தான் திறமையான மருத்துவன். வெளியே வந்துவிட்டால் இந்த உலகை ஆர்ப்பாட்டமாய் அனுபவிக்கும் ஒரு இளைஞன். அவனுக்கு பிடித்த சூப்பர் ஸ்டார் படத்தை முதல் நாள் முதல் ஷோவிலேயே முண்டியடித்து கொண்டு பார்த்து விடுவான். இன்னுமே வீட்டில் அவனது அறையில் முழு சத்தத்துடன் பாடலை ஒலிக்க விட்டுவிட்டு நடனமாடி கொண்டிருப்பான். எந்த கவலையும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்று வாழ்க்கையை ஆரவாரத்துடன் ரசித்து வாழ்பவன். இப்படிப்பட்டவனையும் காதல் தனக்காக உருகி ஓடாய் தேய வைக்கும். காதலின் வேலையே அதுதானே. தொடரும்.